வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்பொழுது வெளியிட போகிறாங்க? ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியீட்டில் நிறைய காலதாமதங்கள் ஏற்படுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தை இந்த 2026 அதிக அளவு காலி பணியிடங்களை கொடுக்க போகிறதா முடிவே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாத இறுதியில் டிரைவர் கம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரதில் ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாத இறுதியில் டிரைவர் கம் அப்பாயின்மெண்ட் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வராது. எவ்வளோ பேர் தான் இந்த மாதம் செலக்ட் பண்ண போகிறாங்க போக்குவரத்து கழகத்தில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த 3274 பேரில் எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா உள்ளே செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1500 பேர் தான் முதல் கட்டமாக எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமாக ஒரு 1500 பேருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா தற்சமயம் ட்ரைனிங்கில் இருக்கிறதாகவும் அப்படின்ற மாதிரி செய்திகள் எல்லாமே வந்திருக்கு. இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் நமக்கு கிடைக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ தகவலின்படி இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாருக்கும் வரல. நிறைய பேர் 1500 பேர் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறேங்க. பட் அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. அதனால் யாரும் இன்னும் கவலையை பயப்பட வேண்டாம். நிதானத்தோடு வெயிட் பண்ணுங்கள். போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பையும் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். மீண்டும் போக்குவரத்து கழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இருக்குது. என்ன அந்த நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் ஒரு பெரிய திருப்பம் இருக்குங்க. ஒருவேளை தேர்தலுடைய தேதிகள் வெளியிட்டால் அப்பாயின்மெண்ட் ஆர்டருடைய அனுப்புறதை நிறுத்திடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அது நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, அந்த டைமில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்களா இல்லையான்றது தேர்தல் விதிகளில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஒருவேளை தேர்தல் விதிகளில் புதிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா விதியை மீறனா ஆகிடும். அதனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெண்டிங்கில் இருக்கலாம். ஸோ தேர்தல் விதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா, தேர்தல் தேதிகள் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அன்னையிலேருந்து அது அமலுக்கு வந்துடும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த போஸ்டிங் போடுவாங்களா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாக மாறிடுங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு இந்த பிப்ரவரி முதல் வாரத்திலேயே அப்பாயின்மெண்ட் ஆர்டரெல்லாம் கொடுத்துடணும். அதற்கு பிறகு லேட்டாக என்ன நடக்குன்றது யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. ஸோ வரக்கூடிய இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு பணி நியமன ஆணைகள் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. அதுக்கு முடிஞ்ச உடனே நமக்கு அடுத்த கட்ட நிகழ்வுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னென்னா, உங்களுக்கு 2026 நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த ஆண்டுக்குண்டான போக்குவரத்து கழகத்துடைய நோட்டிஃபிகேஷனுங்க. 2026 டிரைவர் கண்டக்டர் தனித்தனியாக எடுக்க போகிறாங்க. டிரைவர் கம் கண்டக்டர் கிடையாது. இப்படி தனித்தனியாக எடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனையும் போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இதையும் நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளலாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் இதுதான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க அந்த முக்கியமான தகவல் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் போக்குவரத்து கழகத்தில் போக முடியும். மற்றபடி போக்குவரத்து கழகத்தில் போக வாய்ப்பே இல்லை அப்படின்றத நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா, கண்டக்டர் லைசன்ஸ் பெறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகம், தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக ஆர்டிஓ அலுவலகத்தில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் கொடுப்பாங்க. அதன் பிறகு தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டக்டர் லைசன்ஸே கிடைக்கும். ஸோ அதை ரொம்ப பயனுள்ளதாக பின்பற்றிக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.